வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்மசி யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஷெடியூல் ஃபார் செப்டம்பர் 2024 செஷன் டு பி ஹெல்டு ஆன் அக்டோபர் 2024. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ அப்படின்னா 28th அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. முடிகிறது எப்போ அப்படின்னா நவம்பர் மந்தில் 28th முடியுது. கரெக்டாக 1 மந்த் எக்ஸாம் நடக்குது. இதில் ஒவ்வொரு செமஸ்டர் சிஸ்டத்துக்கும், அதாவது ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5th செமஸ்டருக்கு எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 5 எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே 14th ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 20th எக்ஸாமினேஷன் முடியுது. அதில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமினேஷன் 14, 15, அதுக்கப்புறம் 16, 17 லீவு, அப்புறம் 18, 19, 10, 20 மொத்தத்தில் 5 எக்ஸாமினேஷன். இதில் முதல்ல நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் மெடிசனல் கெமிஸ்ட்ரி 2, சப்ஜெக்ட் கோடு 562051, 14th நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 9:30 AM to 12:30 PM ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் MC 2. அடுத்த நாளே இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1, 562052, 15th நவம்பர் 2024 ஃப்ரைடே, மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. தேர்ட் எக்ஸாமினேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16, 17 ஹாலிடேக்கு அப்புறமா சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே ஃபார்மகாலஜி 2, 562054, 18th நவம்பர் 2024 மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. அடுத்து ஃபோர்த் எக்ஸாமினேஷன் 19th நவம்பர் 2024 ஃபார்மகாக்னசி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி 2, டியூஸ்டே மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. சப்ஜெக்ட் கோட் 562056. லாஸ்ட் எக்ஸாமினேஷன் pharmaceuticals jurisprudence 562058, Wednesday 20th November 2024 மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. டோட்டலாக மொத்தம் இந்த 5 எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ இது நம்மளுடைய பிஃபார்மசி 5th செமஸ்டர் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஃபார் செப்டம்பர் 2024 செஷன் அக்டோபர் டு பி ஹெல்ட் இன் அக்டோபர் 2024. ஸோ நமக்கு ஒவ்வொரு இயருக்கும் எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு நவம்பரில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 6 டேஸோ இல்லை 10 டேஸோ படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் வச்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நவம்பரில் ஒரு 13 டேஸ், அக்டோபரில் ஒரு 31 டேஸ், 44 ப்ளஸ் செப்டம்பரில் 23 இன்னைக்கு டேட்டு ஒரு 8 டேஸ் ப்ளஸ் டோட்டல் 8 பார்த்தோன்னா 52 டேஸ் மொத்தம் அவைலபிளாக இருக்குது. அதில் இன்டர்னல் எக்ஸாமினேஷன், அந்த ஹால் டிக்கெட் வாங்குறது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அதில் ஒரு 7 டேஸ் எடுத்தால் கூட 45 டேஸ் இருக்கும். சாலிடாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறதுக்கு 9 டேஸ் டைம் இருக்கும் நமக்கு. அந்த 9 டேஸ் நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே கரெக்டாக எக்ஸாமினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.